வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் பேட்டன் படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படத்துல அப்படி என்ன சொல்ல வந்தாங்க? இந்த திரைப்படத்துல பிரைவேட் ஸ்கூலுங்க எல்லாம் வேஸ்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் உயர்த்தி சொல்றாங்களோ அப்படி நான் சொல்லணுங்க. இந்த படத்தோட கதை அப்படி சொல்றாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்துல அர்ஜுன் பிரபாகரன், ஆரத்யா, முனிஷ்காந்த், சவணன் சுப்பையா, காயத்ரி மற்றும் பலர் நடிச்சு ரைட்டர் அண்ட் டைரக்டர் பி நாராயணன். இந்த படத்தோட இசை எம் ஜீவா. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பத்தி தான் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு மையமா வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது பிரைவேட் ஸ்கூல் நடக்கிற அக்கிரமம் என்ன, அதோட சேர்மன் என்ன பண்றாரு, டீச்சருங்க என்ன பண்றாங்க. ஏன்னா ஒரு படத்துல வந்து படத்துலன்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு ரியலாகவே ஒரு பிரைவேட் ஸ்கூலுங்களாம் என்ன விளம்பரம் தராங்கன்னா டீச்சர்ஸுக்கு அதிகமான வந்து உள்ள பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி தான் பிரைவேட் ஸ்கூலில் ஏகப்பட்ட விளம்பரம் தராங்க. ஆனால் உண்மையிலேயே பிரைவேட் ஸ்கூலில் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, அது இருக்கா இல்லையான்னு பேரண்ட்ஸுங்க வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா கேட்டாங்கன்னா டீச்சி குத்துறேன்றாங்க இருக்குதுலேயே. ஏன்னா இவங்க தான் பேரண்ட்ஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஊந்து படிக்கணும். அதாவது மிடில் கிளாஸ் இருக்கவங்களும் சரி, மிடில் கிளாஸ் மேலேயும் சரி, மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்களும் சரி, பசங்க நல்லா படிக்கணும், அந்த பசங்க நல்லா படிக்க வச்சு நம்ம படிக்கிறதுனால பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி பணத்தை கடனோ உடனோ வாங்கி பணத்தை திரும்ப பிரைவேட் ஸ்கூலில் எத்தனை கொட்டுறாங்க. நான் கூட கொட்டியிருக்கேன் பிரைவேட் ஸ்கூலில். அந்த மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போய் பணத்தை கொட்டுறாங்க. ஆனா நம்மள வந்து பேரண்ட்ஸுக்கு கேள்வி கேட்க முடியல. பசங்க வந்து யூடியூப்பை பார்த்து படிச்சா நீ யூடியூப்லயே இருக்கியே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸ் கீழே அப்பங்க உனக்கு கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து செல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி செல்ல தூக்கி அடிக்கிறான். பசங்களுக்கு வந்து ப்ரெஷர். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் யாரா இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு ப்ரெஷர். இப்படி வந்து இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குமேன்ட்டு. ஏன்னா அங்க போய் பார்த்தா பசங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா டீச்சர்ஸுங்களே இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரே இல்லை. 9th இருந்தா சரி, 10th இருந்தா சரி, படிக்கிறதுக்கு உண்டான அவங்க மாணவர்களை கரெக்டான முறையில் கோச் பண்றதுக்கு உண்டான டீச்சர்ஸே அங்க இல்லை, கம்மியா இருக்காங்க. அந்த டீச்சர்ஸுங்களே விருப்பம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வேலையை விட்டு போனாங்கனாலோ இல்லை இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு கம்மியாக இருக்காங்க, மாணவருக்கு சரியான முறையில் படிப்பு வந்து போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே வந்து டீச்சருக்கு கேள்வி கேட்க முடியல. ஏன்னா டீச்சருங்களுக்கு உண்டான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து சேர்மன் வந்து பிடிங்கி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி தான் பிரைவேட் ஸ்கூலில் வந்து பண்ணுறாங்க. அதாவது எல்லா பிரைவேட் ஸ்கூலும் நம்ம சொல்ல முடியாது. சில பிரைவேட் ஸ்கூலுங்க வந்து சேர்மனுங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு வந்து கிட்ட சர்டிஃபிகேட்டை பிடிங்க வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறது தான் கதாநாயகி. கதாநாயகன் ஈஸ்வராக வந்து கதாநாயகி 2 பேரும் பார்த்தவொன்னே காதல் பண்ணுறாங்க, அவங்க சுற்றி லெவல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் கதாநாயகனுக்கு என்ன குறிக்கோள்னா கதாநாயகனுக்கு வந்து இந்த கானா பாட்டெல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா ஏரியாவில், அந்த மாதிரி வந்து கானா பாட்டு பாடுறது எப்படியாவது ஆல்பம் சாங் நம்ம பண்ணணும், எப்படியாவது நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் சொல்லி சான்ஸ் கேட்டு சுற்றுறாரு. ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல பாடுறாரு. அந்த பாட்டை வந்து ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணி உனக்கு தேவைக்கு மீறி அதிகமான உண்டான தகுதி உனக்கு இருக்கு, உன் திறமை உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், நான் சொல்கிறேன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி அவர் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆக்குறாரு. ஆனால் நியாயப்பிரகாரம் சொன்னால் பொன்முட்டை போடுற வாத்து யாருன்னா கதாநாயகன் தான். கதாநாயகனை வச்சு தான் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. இதில் என்னென்னா கதாநாயகி வந்து ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிரைவேட் ஸ்கூல் நடக்கிற பிரச்சனையை வந்து உன் பாட்டு மூலமாக மற்றவங்க தெரியப்படுத்தணும்னு. ஆனால் தெரியப்படுத்தினாலும் இல்லையா, அதில் ஒரு பொண்ணு வந்து முக்கியமாக மாணவி, எனக்கு வந்து படிப்பை வந்து மெயினில் வந்து டீச்சருங்க சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேறு கத்துறான்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜ் மாணவன் வந்து அந்த மென்டல் டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு போதை மாத்திரை எடுத்து வந்து அந்த பையனுக்கு கொடுப்பான். இந்த போதை மாத்திரை போட்டால் நிம்மதியாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கதாநாயகி வெளியில் கொண்டு வராங்க. ஆனால் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை என்ன, அந்த மாணவி என்ன ஆனாங்க, கதாநாயகி டீச்சரும் அந்த ஸ்கூலோட அக்கிரமத்தை வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா,
கதாநாயகன் இவங்களுக்காக வந்து சமூகத்துக்காக போராடுறா இல்லையா, பாட்டு பாடினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒரு 2 ஹவர் 7 நிமிஷம் ஓடுது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தில் எஜுகேஷனை பற்றி ரொம்ப இதுவாக காட்டியிருக்காங்க. அதாவது இதை பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலே மேலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் அந்த லட்சத்தில் இந்த திரைப்படத்தில் ரொம்ப இதுவாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக நம்பி வரோம், டீச்சர்ஸுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வராங்க. அதையும் மீறி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா, அதாவது இது படம் மூலமாக காட்டிட்டாங்க. இன்னும் கண்ணுக்கு தெரியாத இதை மாதிரி உள்ள அக்கிரமம் நடந்திருக்கிற எத்தனையோ ப்ரைவேட் ஸ்கூலுங்க இருக்கு தான் செய்யுது. அதெல்லாம் யார் சினிமாவில் ஹீரோ மாதிரி யார் தட்டி கேட்பா, யாருக்கு வெளியில் வரும்? இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்காங்க. சில இடத்துல ஸ்க்ரீன் பிளே நமக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. இது நம்ம வந்து குறைகள் சொல்லணும், நிறைவுன்னு சொல்லி ஆகணும், அது ப்ளஸ்ன்னு சொல்லி ஆகணும், மைனஸ்ன்னு சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வந்து பாட்டுலாம் வந்து நல்லாவே இருக்குது. பாட்டுன்னா கானா பாட்டுங்க வந்து இதை விட இன்னும் பெட்டராக கூட போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஜீவா ரொம்ப இசை நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் அதே மாதிரி கதாநாயகி நடிப்பு இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். கதாநாயகி ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க, ஆரத்தியா ஏற்கனவே 2-3 படம் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் என்னவோ அது நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகனோட அம்மா காயத்ரி, அவங்களுக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் எல்லாம் அவங்கள நடிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் என்னவோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நேர்த்தியாக ரொம்ப நல்லா அழகாக தான் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த திரைப்படத்தில் ஃபாஸ்ட்டாக நல்லாவே போகுது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லேக் இல்லாமல் இந்த திரைப்படம் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட இந்த திரைப்படம் வந்து ஒரு படிக்கு மேலேயே இருக்கும். கண்டிப்பாக வந்து திரைப்படம் வந்து கொடுத்த காசுக்கு நம்ம போகும்போது வந்து ஓட்டா இல்லையா கேட்பாங்க பார்த்தீங்களா, கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை பார்க்குற மாதிரி நல்ல விதமாக தான் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து கதாநாயகனுக்கு நல்லா கேட்டுங்க, கதாநாயகன் இன்னும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். கதையை பொறுத்து கதையோட கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து, இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூலில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் மாதிரி வரப்போகிற எதிர்காலத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலு தான் எல்லாருமே நாடி வருவாங்க. இது எந்த காலத்தில் எந்த வருஷத்தில் நடக்கும்னு தெரியாது. நல்லது நடந்ததுன்னா கல்வி கண்டிப்பாக ஜெயிக்கும்.